அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஓகேவா, இதில் மைக்ரோ டாஸ்க்கை வந்து எப்படி நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் எஸ்பிஓ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் என்பதாக இருக்கும். ஸோ இதில் வந்து டுடே டாஸ்க்னு இருக்குது பாருங்கள். இந்த டுடே டாஸ்க்கை வந்து டச் பண்ணணும். ஸோ டுடே டாஸ்க்கை டச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே டாஸ்க் ஒன்று, கோ டு த டாஸ்க் ஒன்று இங்கே கொடுத்துட்டுனே இங்கே வந்து வியூ கவுண்ட் காட்டும். ஓகேவா, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கட்டு வியூ கவுண்ட் காட்டும். உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? இது உங்கள் பொறுப்பினருக்கு மட்டுமென எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை. வீடியோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரன் ஆகிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கோ டு த டாஸ்க் பேஜ்னு இருக்கும் இங்கே ப்ளூ கலர். ஸோ இது டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜில் போயிடும். ஸோ டாஸ்க் பேஜில் போனதுக்கப்புறம் இதில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த சங்கர் சார் சொன்னது வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அதை பாருங்கள். கிளிக் பிலோ த டவுன்லோட் ஆப். ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆஃப்டர் அந்த ஓப்பனிங் த பேஜ் ஸ்க்ரால் டவுன் பாட்டம் த இன்ஸ்டால்டு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா டவுன்லோட் த ஆப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, இந்த டவுன்லோட் ஆப்புக்கு லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் போய்டும். ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் பண்ணுங்க. ஸோ இந்தமாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டில் ஒன்று உங்களுக்கு வரும். இந்த வருது பாருங்கள், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் ஆன். ஆண்ட்ராய்டுக்கு வந்து இந்த மொபைல் கூகுள் பே வருதுல்ல, இது வந்து கொடுத்துக்கணும். இதில் வந்து டவுன்லோடு ஆன் த ஆப் ஸ்டோர். இந்த ஆப் ஸ்டோர் வந்து ஐஃபோனில் இருக்கவங்களுக்கு வந்து தான் யூஸ் ஆகும். ஐஃபோன் இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து இந்த லைன் தான். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்டும். ஓகேவா, ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஆப் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோடு கேட்கும். ஓகேவா, டவுன்லோடு கொடுத்துருக்கேன். டவுன்லோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். எஸ்பிஓவில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வந்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்தமாரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி இன்டர்ஃபேஸ் முதல்ல வராது உங்களுக்கு. அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கும் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரொஃபைல் எடிட் பண்ணும்போது என்ன பண்ணணும், லாகின் வந்து ரிஜிஸ்டர் கொடுக்கணும். அந்த ரிஜிஸ்டரில் வந்து உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கும். ஓகேவா, அது கொடுத்துக்குங்க. ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது பிஃபோரே உங்களுக்கு கேட்கும் லொக்கேஷன் ஆன்ட்டு. கரண்ட் லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் லொக்கேஷன் வந்துடும். ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இது லாக் அவுட் பண்ணணும், லாக் அவுட் பண்ணிக்கலாம், மேலே இருக்குது. ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணணும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணோன்னா நம்ம எதனா ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம எதுவுமே பண்ணது தான். ஸோ இதில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட கிளிக் பண்ணிப்போம். பூஜா கேர் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்தமாரி ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் வருதா. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்மளுக்கு எது வேணுமோ அது வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து போடுவோம். ஓகேவா, சைக்கிள் பிராண்டு போடுவோம். சைக்கிள் பிராண்டு ரெயின்போ அகர்பத்திகள்ஸ். ஓகேவா, ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், சைக்கிள் பிராண்டு ரெயின்போ அகர்பத்திகள். இந்த ஹெட்லைன்ஸ் தெரியணும், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியணும், இந்த ஃபோட்டோஸ் தெரியணும். இது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக்கில் போயிடணும். ஓகேவா, இந்த பேஜை வந்து நம்ம அப்படியே பேக் வந்துடும். பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பேக் வந்துட்டிங்கன்னா அப்படியே பேக் லோட் ஆகுது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாரு +2. இந்த இது கொடுத்தீங்கன்னா நியூ டேப்புன்னு இருக்கும். அந்த நியூ டேப்பை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு சில பேருக்கு ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து லாகின் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தமாரி வந்திருக்கும் போது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஃபோட்டோஸ்னு வந்துருக்கு. இந்த ஃபோட்டோஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்தது வந்து என்ன வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தல அது வந்து இங்கே வந்துடும். ஓகேவா, வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துரும், அப்லோட் பண்ணணும். ஓகேவா, அப்லோட் பண்ணணும். இங்கே சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை பற்றி நம்ம வந்து டைப் பண்ணணும். சைக்கிள் பிராண்ட் அகர்பத்திகள் டைப் பண்ணணும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கூகுள் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் லென்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். என்னென்ன ஃபோட்டோஸ் வந்துருங்க இப்போ வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நான் டச் பண்ணிட்டேன். இதை டச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எடிட் ஃபார்மெட்டில் வந்துடும். ஓகேவா, இந்தமாதிரி எடிட் ஃபார்மெட்டில் வந்துடும். நம்ம வந்து லைக் இப்போது நம்ம எந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ ஹெட்லைன்ஸை வந்து காப்பி பண்ணணும்னா அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படியே இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இப்படி காப்பி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இது காப்பி ஆகும்.
நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே காப்பி தேவையில்லைல்ல. ஸோ இது வந்து காப்பி இப்படி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காப்பி ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேக் கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்னால் டைப் பண்ண முடியாது, இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வரணும். இங்கே டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் டேப் ஓப்பன் ஆகிடும். ஃபேஸ்புக் டேப் பண்ணோன்னா இங்கே வந்து வாட் அபவுட் இது மைண்டுன்னு கொடுத்துருக்கா, இது வந்து டச் பண்ணணும். இங்கே பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், சைக்கிள் பிராண்ட் ரெயின்போ அகர்பத்திகள்ஸ் இப்படி நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து இன்னொன்று கொடுத்து இங்கே ஃபேஸ் கொடுத்துடணும். ஃபேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓவில் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து பார்க்கணும். நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம், லாகின் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபோன் நம்பர், ஓடிபி எல்லாமே கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து என்ன கொடுக்கணுன்னா, இங்கே வந்து ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாஸ்க்லாம் கொடுக்கும்போது நம்ம இதில் கொடுத்துட்டோம். ஓகேவா? இதில் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து ஹேஷ்டேக் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பின்னு கேட்கும். ஓகேவா? இந்த காப்பின்னு கொடுத்துரும்போது இப்படி காப்பி பண்ணிங்க. ஓகேவா? காப்பி ஆகிடுச்சு. இந்த காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்ம காப்பி கொடுத்துட்டோம். அப்படியே வந்து என்ன பண்ணோன்னா ஃபேஸ்புக்கில் வந்துடணும். ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாட் இஸ் யுவர் மைண்டு. ஓகேவா? அது வந்து போயிடுச்சு பாருங்கள். இப்படி கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ரெயின்போ அகர்பத்திகள் குவாலிட்டிஸ் ஃப்ரெஷ் அண்டு நம்ம அந்த கண்டென்ட் என்னவோ அந்த டைட்டில் வந்து கொடுத்துடணும். ஒரு 2 லைனில் வந்து கொடுத்துடணும். இல்லை பெரிய லைன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. அந்த எஸ்பிஓவில் கொடுத்துட வந்து ஹேஷ்டேக் வந்து பைமோட்டு ஷாப்பிங், பைமோட்டு அப்ளிகேஷன், இது கம்பல்சரி இந்த டேக் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இங்கே ஹேஷ்டேக்கை டச் பண்ணோம்னா யாரெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்களோ, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? இந்த ஃபேஸ்புக்கில் வந்து யார் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பைபோட்டில் யார் பண்ணியிருக்காங்க, பைமோட். ஓகேவா? அந்த பைமோட்டில் யார் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்கும் நம்மளுக்கு இதிலே காட்டும். ஓகே, இந்தமாரி வரணும், ப்ளூ கலரில் வரணும். ப்ளூ கலரில் வந்தால் வண்டி தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹேஷ்டேக் ரொம்ப மெயினானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஷேர் கொடுங்க. இங்கே வந்து ஷேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே மாதிரி காப்பி லிங்க்குன்னு காட்டும். சில பேருக்கு வந்து ஹைடன் ஆகிருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு காட்டும். காப்பி லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி லிங்க் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு டேப் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பிஓ சைட் உள்ளே போயிடணும். ஓகேவா? ஸோ எஸ்பிஓ சைட் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து அந்த காப்பி லிங்க்கை வந்து யூஆர்எல் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த டைப்பில் வந்து நம்ம ஃபேஸ்புக் கொடுத்தனால ஃபேஸ்புக் கொடுத்துணும். இங்கே வந்து டைப்பில் வந்து பைமோட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? பைமோட்டு ஷாப்பிங் ஆப்பும் கொடுக்கலாம், நீங்கள் அப்ளிகேஷனும் கொடுக்கலாம். ஓகேவா? ஆப்புன்னு கொடுக்கலாம், ஷாப் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம வந்து டைட்டில் இது தான். ஓகேவா? டைட்டில் இது தான். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமு, ஷேர்ஷாட்னா ஷேர்ஷாட்டு, இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது வந்து கொடுத்துடணும். இங்கே கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து சப்மிட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? சப்மிட்மெண்ட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகேவா? இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே காட்டும். இன்றைக்கி டேட்டுக்கு என்னன்னு காட்டும். இப்போ இன்றைக்கி டேட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 24/24க்கு நம்ம வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.